Hi friends, welcome back to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில இன்டர்மீடியேட் ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. சரியா? அதில் இங்கே பாருங்கள், நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ரெப்ட் ஃபங்க்ஷன், ரேங்க் ஃபங்க்ஷன், இடேட், சூஸ், அப்புறம் கன்வெர்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் பை சார்ட். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நல்ல கவனமாக பாருங்கள். இந்த ரெப்ட் ஃபங்க்ஷன் ஒரு டேட்டா கொடுத்துருக்க டேட்டா எத்தனை நம்பரை நமக்கு ரிப்பீட் பண்ணணுமோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சரியா? அடுத்தது ரேங்க் ஃபங்க்ஷன். ரேங்க் ஃபங்க்ஷன் டிசெண்டிங் ஆர்டரில் பேஸ்ட் ஆன் மார்க் எப்படி நம்ம ரேங்க் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இடேட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ப்ராடக்டுடைய டேட் இருக்குது. சரியா? டேட்டோட அதோடைய எக்ஸ்பைரி டேட் பாருங்கள் 8 மந்த்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா நமக்கு அந்த மந்த்தை மட்டும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு காலத்தில் வரணும். ஓகே, அதுக்கு இந்த இடேட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஆனால் கவனிங்க, இதில் வெறும் மந்த்து மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ண முடியும், டேட் இல்லை. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கேன் டேட்டா 1 2 3 4 பேஸ்ட் ஆன் த நம்பர் ஒரு ப்ராஜெக்டுடைய ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடா, ஸ்டார்டடா, இன் ப்ராக்ரஸில் இருக்கா, நாட் ஸ்டார்டடா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம சூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா பாருங்கள், அடுத்தது கன்வெர்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். கன்வெர்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுண்டா, ஒரு கொடுத்துருக்க டேட்டா இன்ச்சிலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஃபீட்டுக்கு. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இன்ச்சை ஃபீட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுவும் கன்வெர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணின்னு பார்ப்போம். அடுத்தது எல்லா ரிப்போர்ட்டுக்கும் ஒரு அனலைசிஸ் பண்ணுறதுக்கு பை சார்ட் கண்டிப்பாக தேவை. அந்த பை சார்ட் எப்படி பண்ணுறது சிம்பிளாண்டு அதுவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நீங்களும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஃபார்முலா தான் இது. இந்த வீடியோவை கவனமாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம 1 by 1 ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெப்ட் ஃபங்க்ஷன். சரியா? இங்கே பாருங்கள், இந்த டேட்டா கொடுத்துருக்கேன்ல, இந்த டேட்டா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் பண்ணண்டு இங்கே பாருங்கள், இந்த ரெப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை ரிப்பீட் பண்ணலாம். சரியா? பாருங்கள், ஈக்குவல் டு ரெப்ட் கொடுங்க, ஃபார்முலாவில் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அந்த டேட்டா செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டு. சரியா? கமா கொடுத்து அது நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது இந்த டேட்டா உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணுமோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். சரியா? நான் இந்த இடத்துல நான் கொடுக்குறது எனக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 6 டைம்ஸு இந்த ஸ்டார் சிம்பிள் ரிப்பீட் ஆகுன்னா நான் 6ன்னு கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தேன்டா பாருங்கள், இந்த டேட்டா 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா? இப்படி தான் நீங்கள் இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன், இந்த ரெப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணுமோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அங்கே வரங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு ரெப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், கமா நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ இந்த வாட்டி நான் நம்பர் 4 கொடுக்குறேன். சரியா? 4 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த எண்டுங்கிற சிம்பிள் 4 டைம்ஸு ரிப்பீட் ஆகிரும். இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரிப்பீட் பண்ணுண்டா அந்த இதுகள்லாம் டேட்டாவை கொடுத்துட்டு இந்த REPT ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணுமோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கணும் எல்லாமே உங்களுக்கு நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் அது அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த டேட்டா நமக்கு ரிப்பீட் ஆகிரும். சரியா? அதுக்கு தான் இந்த ரெப்ட் ஃபங்க்ஷன் யூஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேங்க் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுண்டு. இங்கே நான் ஒரு டீம் மெம்பர்ஸுடைய நேம்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் காலத்தில் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுடைய மார்க்ஸ். இப்போ நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் ஹையர் மார்க்ஸ் நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் ரேங்க் வரணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஈக்குவல் டு ரேங்க் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு செல்லை கமா கொடுத்து அடுத்து ஃபுல் ரெஃபரன்ஸ், இந்த ஃபுல் ரேஞ்ச் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் அந்த காலம் ஃபுல்லாக. இப்போ F4 ப்ரெஸ் பண்ணியேண்டா அந்த ரோவும் காலமும் லாக் ஆகிரும். சரியா? அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வரும் F4 கொடுத்தோன்னே. அடுத்து கமா கொடுத்து நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா நமக்கு ரேங்க் டிசெண்டிங் ஆர்டரில் வேணும், சிறுசுலேருந்து பெருசு வரை நமக்கு வேணும். சரியா? ஹையர் மார்க்ஸ் யாரோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டுன்னு வரணும். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் நமக்கு அப்படியே ஒவ்வொரு ரேங்காக கூடிக்கிட்டு வரணும். அதனால் நான் 0 கொடுக்குறேன். 0 பாருங்கள், 0 கொடுத்து நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்டா பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்சனுடைய மார்க்குக்கு பேஸ்ட் ஆன் மார்க்கு ரேங்க் என்னவா அசைன் ஆகிருக்கு, 4 அசைன் ஆகிருக்கு. சரியா? அப்படியே கீழே பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், இது
கார்னரில் செல்லுடைய கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா ஒவ்வொரு பர்சனுடைய டீம் மெம்பர்ஸுடைய மார்க் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் வந்து ரேங்க் வந்து அசைன் ஆயிடுச்சு. சரியா? இப்படி தான் நம்ம வந்து ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா ரேங்க்கு டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொண்டு வரணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன ஃபங்க்ஷன்டா, இடேட் ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். சரியா? இந்த இடேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இடேட் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேட் இருக்கானே, டேட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி மந்த்னா நெக்ஸ்ட் எத்தனை மந்தில் அது எக்ஸ்பயர் ஆகுது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். சரியா? அப்படின்னு ஜஸ்ட் இமேஜ் பண்ணிக்கிறேங்க. இந்த டேட் கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து எக்ஸ்பைரி மந்த் வந்து 8 மந்த்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 15th February 2023 இருக்குது. அடுத்து வந்து 8 months ஆட் பண்ணால் என்ன டேட்டில் வந்து அது எக்ஸ்பயர் ஆகுதுங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு இடேட்னு கொடுங்க, ஈக்குவல் டு இடேட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறோங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் இருக்குல்ல, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டார்ட் டேட்டுங்கிறது கமா கொடுத்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தேன்டா. 15th February உள்ளது நமக்கு அவுட்புட்டாக என்னவா வரும்டா, 15th October 2023 வரும் நமக்கு. சரியா? அந்த மந்த்தை மட்டும்தான் இந்த இடேட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ண, டேட்டோட மந்த்தை மட்டும்தான் ஆட் பண்ண, டேட்டு வந்து ஆடே ஆகாது. சரியா? இங்கே பாருங்கள், நமக்கு அதே மாதிரி அவுட்புட் கிடச்சிருச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாருங்கள், அடுத்து ஒரு இது எக்ஸாம்பிள் வேண்டாம் கொடுக்குறேன். ஈக்குவல் டு இடேட்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபஸ்ட்டு நான் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் டேட்டை. கமா கொடுத்து அந்த மந்த்து எந்த மந்த் இருக்குது அந்த செல்லை செலக்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மந்த்து மட்டும்தான், நான் சொன்னது போல் இந்த மந்த்தை மட்டும் ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இந்த இடேட் ஃபங்க்ஷனில் டேட்டை வந்து ஆட் பண்ண முடியாது. சரியா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஒன்லி மந்த்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணி இந்த இடேட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். அடுத்து ரைட் சைட் கார்னரில் வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார்மில் வந்து மற்ற செல்லாம் அப்ளை ஆகுது. அப்ளை ஆகணுன்னா என்னென்ன மந்த்து கொடுத்துருக்கோமோ எக்ஸ்பைரி மந்த்து அதெல்லாம் ஆட் ஆகி நமக்கு எக்ஸ்பைரி டேட்டோட அந்த மந்த்து வந்து கிடச்சிருக்கும். சரியா? இப்படி தான் நீங்கள் வந்து இந்த இடேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூஸ் ஃபங்க்ஷன். சூஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா, இங்கே பாருங்க, நான் ஒரு சில டேட்டா கொடுத்துருக்கேன் 1 2 3 4 பேஸ்ட் ஆன் நம்பர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருச்சா, ஸ்டார்ட் ஆகிருக்கா, இன் ப்ராக்ரஸில் தான் இருக்கிறா, இல்லை ஸ்டார்ட்டே ஆகலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு சூஸ்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. நான் இந்த ஃபஸ்ட்டு செல்லு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்து டபுள் கொட்டேஷனில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்னு கொடுக்குறேன். அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு இது வந்து கம்ப்ளீட்னு அசைன் ஆகிடும். சரியா? வித்தின் டபுள் கோட்டில் தான் கொடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறது பாருங்கள் ஸ்டார்டட்னு கொடுக்குறேன். சரியா? அதுவும் வித்தின் டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும், மறந்துடாதியா, இல்லைண்டா எரர் வரும். கமா கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது வந்து வித்தின் டபுள் கொட்டேஷனில் இன் ப்ராக்ரஸ்ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் கமா கொடுத்து வித்தின் டபுள் கோட்டேஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நாட் ஸ்டார்டட்னு கொடுப்போம். சரியா? அது வந்து லாஸ்ட்டு நம்பர் 4 அதுக்கு அசைன் ஆயிரும், நாட் ஸ்டார்டட். மறுபடியும் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நம்பருக்கு இது கம்ப்ளீட்டட்னு அசைன் ஆயிரும். அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கனால என்ட்ரு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நம்பர் எங்கெங்கே 1 இருக்கோ அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு அதை நான் ஜஸ்ட்டு பாருங்கள், கீழே மட்டும் நான் ஜஸ்ட்டு ஒரு செல்லுக்கு நான் ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள் 2 இருக்க இடத்துல பாருங்கள் ஸ்டார்டட்னு வந்துருச்சு. ஏண்டா இதுதான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருந்தோம் அந்த சூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே. இப்போ பாருங்கள் அந்த ஃபார்முலாவை எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணுறேன். ஒரு நம்பர் எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிறதுக்கு இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது, 4க்கு நாட் ஸ்டார்டட் இருக்குது. இப்போ ஏதாவது நம்பரை இப்போ பாருங்கள் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தோன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இது மூலமாகவும் அப்டேட் பண்ணிக்கிறலாம். எந்த ஸ்டேஜில் இருக்குது, கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சா, ஸ்டார்ட் ஆகிருக்கா, இல்லை ஸ்டார்ட்டே ஆகலையா. ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கன்வெர்ட் ஃபங்க்ஷன். இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்க இன்ச்சை வந்து ஃபீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு கன்வெர்ட் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறங்க. கொடுத்த உடனே இந்த நம்பர் இந்த இன்ச்சுங்கிற இந்த செல் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்பர். கமா கொடுத்து ஃப்ரம் யூனிட், எந்த யூனிட்லேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், இது வந்து இன்ச்சு தானே, அதனால் நான் டபுள் கொட்டேஷனில் IN கொடுக்குறேன்.
நல்லா கவனமாக கவனிங்க. IN கொடுக்கணும் டபுள் கொட்டேஷனில். எந்த யூனிட்லேருந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அது. நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்து 2 யூனிட், எந்த யூனிட்டாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அது வந்து ஃபீட்டு, அதை வந்து டபுள் கொட்டேஷனில் FTன்னு கொடுங்க. FTன்னு கொடுத்து டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்த உடனேயே நம்ம ஃபஸ்ட்டு இன்ச்சு எத்தனை இன்ச்சு கொடுத்துருக்கோமோ 20 இன்ச்சு அதோடைய ஃபீட்டு வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட் கிடச்சிடும். பார்த்தீங்களா 1.666 அப்படியே வந்து லாஸ்ட்டில் 7 இருக்குது. இதுதான் இந்த 20ங்கிறவுடைய இன்ச்சுக்கு ஃபீட்டு. சரியா, இப்படி தான் இந்த இது கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். மறுபடியும் ஈக்குவல் டு கன்வெர்ட் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இன்ச்சை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. சரியா, அந்த செல்லில் கமா ஃப்ரம் யூனிட் டபுள் கொட்டேஷனில் இன் கொடுத்துருக்கேன். மறுபடியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி கமா 2 யூனிட், எந்த யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ அதை டபுள் கொட்டேஷனில் ஃபீட்டுங்கிறதுனால FT மட்டும் கொடுக்கணும். கொடுத்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனேயே உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க இன்ச்சு வந்து ஃபீட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். அதை இந்த ஃபார்முலாவை நான் எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், கொடுத்துருக்க ஒவ்வொரு இன்ச்சும் நமக்கு ஃபீட்டாக கன்வெர்ட் ஆகி கிடச்சிடும். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்றைக்காவது இந்த மாதிரி நீங்கள் யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பை சார்ட். ஒரு ரிப்போர்ட்லேயும் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த பை சார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்டு. பை சார்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமானது சார்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு காமிக்கிறதுக்கு இந்த பை சார்ட் யூஸ் பண்ணலாம். சரியா, இங்கே பாருங்கள், கீழே டேட்டா கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டு 2023 சேல்ஸு. அந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணி மேலே இன்செர்ட்டுக்கு செலக்ட் பண்ணுங்கள். இன்செர்ட்டுக்கு கீழே அங்கே வந்தீங்கன்னா பையன் இருக்கேன், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் சார்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணியிருந்த டேட்டாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பை சார்ட் க்ரியேட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி கொடுத்துரும். சரியா, இந்த இது சைஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சைடில் மேலே எந்த சைடு வேண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டேட்டா செலக்ட் பண்ணி நீங்கள் பை சார்ட் அதை செலக்ட் பண்ணதுனால உங்களுக்கு பை சார்ட் வந்து க்ரியேட் ஆகி அப்படியே கிடச்சிரும். இப்போ மேலே பாருங்கள், டிசைனுக்கு கீழே டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையான டிசைன் இது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேண்டாலும் இந்த பை சார்ட் வந்து உங்கள் டிசைனை மாற்றிக்கிடலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த சார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, இந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சார்ட் லே அவுட்டுன்னு இருக்குது. சரியா, இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் லே அவுட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேண்டுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், இது செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் லே அவுட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பை சார்ட்டுக்குரிய லே அவுட்டு. இப்போ இன்னொன்று கிளிக் பண்ணுறேன், அதுவுடைய டிசைன் வேறு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறங்க. நான் இப்போ இந்த இது செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, இதை செலக்ட் பண்ணது ஏன்டா ஒரு சேல்ஸ் இருக்குல்ல, ஒரு ப்ராடக்டுடைய சேல்ஸு, அந்த சேல்ஸுடைய பெர்சன்டேஜ் வந்து நமக்கு இந்த சார்ட்டுக்குள்ளேயே வந்திருக்குது. அதனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேபிள்ஸ் ரைட் சைடில் இருக்குது. மேலே பாருங்கள் டைட்டில் கூட இருக்குது. இந்த டைட்டிலை நான் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கிறலாம். நான் பாருங்கள் 2023 சேல்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். சரியா, இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த டைட்டிலை எடிட் பண்ணிவிட்டு அதையே செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஃபுல்லாக. இதில் நீங்கள் இந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட்டு நேமை சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட்டு சைஸை சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் இது ஃபாண்ட்டு கலரு, பேக்ரவுண்ட் அந்த ஃபில் கலரு, இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். எது வேணுமோ சேஞ்ச் பண்ணி இது ஃபுல்லாக இந்த டைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ பேக்ரவுண்ட், அதுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபில் கலர்னா அது நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அது எது கொடுக்குறேன், ஜஸ்ட் லைட் கலரில் ஏதாவது கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா, ஜஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலராக வச்சு கொடுங்க. இப்படித்தான் பாருங்கள் பை சார்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இது க்ரியேட் பண்ணுறது தான். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே யூஸ் பண்ணிக்கிறங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஃபார்முலா தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். யாரும் எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலாலாம் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.